ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டர் சிங்கிள் கேமிங் சேனல். நான் உங்களே பேசுகிறேன். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு அந்த நமக்கு இந்த ஈவோ XM8 அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி தான் வந்திருக்குது. ஸோ அது வந்துட்டு 12 மணிக்கு மேலே தான் அந்த ஈவெண்ட் வந்துருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அந்த லாபிலே ஸ்டார்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 2 பேர். ஸோ கொஞ்சம் பைத்தியக்காரத்தமா. ஸோ அவங்க 2 பேர் வந்துட்டு அப்கமிங் எப்படி சொல்கிறது, 2 புதுசாக ஒரு கேரக்டர் வர்றாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் 4 பண்டல் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த 4 பண்டலும் வருது. ஸோ இந்த பண்டலெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிவிட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பண்டலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கரீனா தரப்பில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே, பரவாயில்ல. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே ஷேரை தெளி விட்ருங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போய் அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா. ஸோ டெஸ்டினி கார்டியன், அதாவது டெஸ்டினி கார்டியன் ஈவோ XM8. சரி, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரி, நம்ம பொறுத்தளவுக்கு XM8 இது பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி ஆகஸ்ட்டிலேருந்து 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வரையும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆகுது, இது மொத்தமாக அந்த ஃபேடர் வீல் சுற்றுறதுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு 1000 டைமண்ட் அந்த மாதிரி ஆகிடும்ட்டு. கரெக்டாக எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆனால் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும்னு சொல்ல, என்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது, ஈவோ கன் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரோ பார்த்துவோம். ஸோ ஸ்டார்டிங்கே தலைவர் ஒரு கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அந்த கத்தியிலேருந்து XM8 வந்துருச்சாமா. அது XM8 என்ன அளவுன்னு தெரியலையே. ஸோ அது ஏதோ எதுலேயோ போட்டு புதைக்கிறான். ஐயோயோ, நைட் டைம்லலாம் இப்படியெல்லாம் காட்டி பயமுறுத்தாதீங்க. ஓ, இதுதான் XM8 பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, அது ஈவோ கன்னா கொடுத்துட்டாங்க, அதுவும் அல்ட்ரா லெஜெண்டரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லெவல் 7க்கு போனால் தான் டேமேஜ் டபுள், ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிளு, ரீலோட் ஸ்பீடு மைனஸு, அதாவது சிங்கிளு. நம்ம வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன லெவல் 1லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, டபுள் ரீலோட் ஸ்பீடு மைனஸு. ஸோ சரிங்களா. 2வது லெவலுக்கு கில் எஃபெக்ட் மட்டும்தான். சரி, 3வது லெவலுக்கு நியூ லுக்கு. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் என்ன நியூ லுக்கோ தெரில நமக்கு. 4வது இதுக்கு கில் எஃபெக்ட், அதாவது ஹிட் எஃபெக்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது. சரி, 4வது லெவல்லே நமக்கு டபுள் டேமேஜ் கொடுத்துட்றாங்க, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துட்றாங்க. 5 என்னடா இது, ஏகேவை பார்த்து காப்பி அடிச்சிட்டானுங்களா பைத்தியக்காருங்க. சரி, ஓகே. 6வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ லுக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் கோடெல்லாம். அதாவது இந்த சின்ன பசங்க வந்துட்டு கிறுக்கு வாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இருக்குது. 7வது லெவலுக்கு இந்த இதெல்லாம் எமௌண்ட்டா. ஐயோ, என்ன கொலை பண்ணுறானுங்களே. இதெல்லாம் எமௌண்ட்டுன்னு சொல்லிடாதீங்க, அப்படியே வெளியே போய். சரி, ஓகே. சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம சுற்ற போகிறோம். சரி, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், சரி அது அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா. நம்ம எப்போவுமே வழக்கமாக இது தான் ரிமூவ் பண்ணுவோம். சரி, ஃப்ரீ ஸ்பின், அடே சாமி, ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்துட்டு 3 ஸ்பின் கொடுத்துருக்காங்க. இது என்னது, என்ன இது, லூட் பாக்ஸா? லூட் பாக்ஸ் மாதிரியே தெரில, ஏதோ இந்த சட்டி மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஃப்ரீ ஸ்பின்னில் என்ன தான் விழ போகுது அப்படின்னு பார்த்துக்கு நமக்கு டைமண்ட் வவுச்சர் கொடுத்துப்படானுங்க. சரி, ஓகே. அதாவது டைமண்ட் வவுச்சர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டைமண்ட் ராயல் இப்போ சுற்றுற மாதிரி ஐடியா இல்லை. சரி, பார்த்தீங்கன்னா அந்த கன் கிரேட்டிலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் தாண்டி விழுறதுக்கு என்ன இவங்களுக்கு. சரி, இதில் இது கொடுக்கவே இல்லை. சரி, அந்த இடத்துல ஒரு மேஜிக் கியூப் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் மேஜிக் கியூப் எடுக்கிற அளவுக்கு இப்போது எந்த ஒரு பண்டலும் இல்லை. ஏன்னா மேல் பண்டல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இல்லைங்களா. ஸோ கன் கிரேட்டு மறுபடியும். ஸோ அடுத்து 69க்கு என்ன தான் கொடுக்க போகிறான். இந்த டப்பா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது. அதுவும் 25ஆம் தேதி தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கு வச்சு நான் என்ன பண்ணுறது. 99க்கு எப்படி இருந்தாலும் இந்த பாருங்கள் பேராசூட்டு, இந்த பேராசூட்டெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது. இந்த 199க்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்களா. கண்டிப்பாக நமக்கு XM8 கிடைக்காது, கடைசியில் தான் கொடுப்பானுங்க. நான் இப்போ தானே பக்கத்தில் பார்க்குறேன், எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ சென்டரில் ஏதோ உருண்டையாக இருக்குது, லைட்டில் ஏதோ திரி மாதிரி இருக்குது. ஒருவேளை லைட்டாக இருக்குமோ. சரி, அது என்னமோ போட்டு போங்க.
என்னை பொறுத்து எனக்கு அது வேணாம், அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டெஸ்டினி கார்டியன் ஈவோ டெஸ்டினி கார்டியன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு இது தேவையில்லடா. நான் வந்துட்டு என்னோடய இன்குபேட்டர் XM8 வச்சுக்கிட்டு நான் அதுலேயே விளையாடிக்கிறேன். இது எனக்கு தேவையில்லை. சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது நானே அது எப்போவோ அப்கிரேட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நான் வந்துட்டு என்னோடய இன்குபேட்டர் XM8லேயே நான் வச்சு விளையாடிக்கிறேன். அதாவது ஹாலோவின்க்கு விட்டாங்க இல்லைங்களா, ஸோ அந்த XM8 எல்லாருக்கும் தெரியும். அந்த பம்கின் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் இந்த XM8 யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு இது பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன். வேணுன்றவங்க எடுக்கணும், வேணான்றவங்க விட்டுருங்க. டெஸ்டினி கார்டியன் அதாவது அந்த இது தான் 100 டைமண்ட் டாப்அப் பண்ணால் இந்த சர்ஃப் போர்டு. ஆமாம், இது சர்ஃப் போர்டா என்னன்னு தெரில, குச்சி மாதிரி இருக்குது. சரி, ஓகே, என்னமோ இருக்கட்டும். சரி, யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ 100 டைமண்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் டாப் அப்லேயே கொடுத்துருக்காங்க. பண்டல் வேணும்னா 1 டைமண்ட் டாப்அப் பண்ணால் உங்களுக்கு பண்டல் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பேக் பேக்கா, அல்ட்ரா லெஜெண்டரி பேக் பேக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு பேக் பேக் கொடுத்தாங்க, அந்த ட்ராகன் பேக் பேக்கு. அது போட்டு போனால் எனிமி வர்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் 2வது லெஜெண்டரி பேக் பேக்கு. சரி, வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. யார் அதுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இந்த என்னது மெக்கன் கில்லு. அப்புறம் சும்மா ரெடி இவன் வேறு கூப்பிட்டு இருக்கான். சரி, அது ஏதோ ஒரு அளவு பண்டலு. ஸோ இந்த பண்டலெல்லாம் யாரெல்லாம் எடுத்துறீங்களோ அவங்களாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ டைமண்டில் கிடைச்சிதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்துட்டு எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதில் இருக்கேன். ஸோ அதனால தான். சரி, வாட்ச் டு வின் பூயாவில் வந்துட்டு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஷிமி அமௌண்ட்டு, எல்லோ டிஷர்ட்டு அது மாதிரிலாம் கொடுக்குறாங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நம்ம லைவ் போடுற மாதிரி இல்லை. ஏன்னா நெட்வொர்க் பயங்கரமாக செம்மையாக இழுக்குது. நார்மலாக போனாலே விளங்கிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால தான். சரி, ஓகே ஆயிஸ் அவ்வளோதான். ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வீடியோவில் மீட் பண்ணலாம். சீரோடா பை காய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கடைசி டைமண்டில் தான் உங்களுக்கு அது விழும். இதுதான் என்னோடய சாபம். அந்த லைக்கை மறந்துடாதீங்க. பாய் போய் படுத்துங்க.